ப்ரோ ஓகே தான். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. வெட்டிமா செம பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க படம். கம்ப்ளீட்டாகவே பார்ட் 1 மாதிரி தான் பார்ட் 2 இல்லை. டூ வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்டு வந்து ரொம்ப ஒரு அப்செட்டாக இருக்கிற மாதிரி, ஒரு ரெவால்யூஷனரி கிரியேட் பண்ணுற மாதிரி. கம்ப்ளீட்டாகவே படம் ஃபுல்லாகவே அது மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த இப்போ என்ன நடக்குது, அதுலேருந்து என்னென்ன கொண்டு வரணும், அந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாகவே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட் சீன் கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே ஃபைட் சீனை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. செமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட போர்ஷன் பொறுத்தவரை ஒரு கம்யூனிசம் கேர்ளாகவே வச்சுருந்தாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவரை சொல்லவா வேணும். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் படத்தை விட செகண்ட் படம் நல்லா இருந்தது. நல்லா அவங்க வந்து விஜய் சேதுபதி இன்னும் பெட்டராக கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் டைம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க. சூரி கம்மியாக இருந்தது. ஆனால் 3வது பார்ட் வரப்போகுது, அதனால் பெட்டராக இருக்குது. ஆமாம், லீடு தந்துருக்காங்க. ஆமாம், நான் சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எண்டிங்கை. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் போர்ஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி நல்லா சூரி நல்லா பண்ணுவார். ஆனால் இந்த வாட்டி நல்லா பேலன்ஸ்டாக பண்ணியிருந்தாங்க. சொல்ல வேணும், சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்தது. லவ் சாங் ஒன்று இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. எல்லாம் கணத்தோடி ஒரு அவங்க வந்து சூப்பராக வைஃப் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? யாருன்னு தெரில எனக்கு. சரி சரி, கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ். படம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாரி நச்சீரா போடலாம். நல்லா தான் நச்சீரா போடலாம். தரமாக நச்சீரா போடலாம். அவங்க நல்லா தானே பண்ணிடுறாங்க. சூப்பராக பண்ணாங்க அவங்களும். அவரு மஞ்சா பண்ணார். ஆனால் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் படத்தை, அதனால் பார்க்க முடியல. ஆனால் சூப்பராக பண்ண நச்சீரா. மியூசிக்லாம் நல்லா பண்ணிடுறாங்கண்ணா. சூப்பராக இருக்குது ப்ரோ. 1 2 எப்படி அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க மாதிரி இருக்கா? 1 விட 2 ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. 1 வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்லோவாக போகும். நம்மள மாதிரி ஆடியன்ஸு வெற்றிமாறன் பிடிக்கிறவங்க, பாரஞ்சித் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருக்கும் காமன் ஆடியன்ஸ்க்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த மாதிரி படம். விஜய் சேதுபதி தான் வேறு லெவலில், வாத்தியார் தான் வேறு லெவல் பண்ணியிருக்கா. அப்படி சூரியும் வந்துட்டு சொல்லக்கூடாது. சின்ன சின்ன பார்ட் வந்தாலுமே ஆக்டிங் ஐட்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெற்றிமாறன் ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இருக்கும். அதுதான் சொல்கிறேனே, ராவாக இருக்குது படம் வந்துட்டு, ரொம்ப ராவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் போன பார்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகாது. பாலிடிக்ஸ் வந்து அந்தளவுக்கு பேசாத மாதிரி இருந்தது. இதில் லோக்கல் பாலிடிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசம்லாம் ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. மார்க்சிசம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதால எனக்கு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. பார்ட் 1 விட இதில் 2 பார்ட்லாம் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது எல்லாமே. வந்துட்டு போன பார்ட் பார்த்தீங்கன்னா லவ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆக்ஷன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி. இல்லை எல்லாமே பார்ட்டாக வச்சுருக்கா. அப்படி ரொம்ப நல்லா மேக் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எதுவும் இல்லை. பார்ட் 2 கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கா. அப்படி கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கறத விட எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன்ஸ் பீப்புள்ஸ், சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு நியூ ஐடியா வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது. எல்லாமே கனெக்ட். பிஜிஎம்லாம் செம்ம அப்படியே வைப், 90s வைப் இருந்தது. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது அப்புறம் அந்த பிஜிஎம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்ததுங்க பிஜிஎம். அந்த ஃபைட் சீன் தான், அந்த சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஆங்கிள் இதுன்னு வேற லெவலில். யார் அப்படியா? அந்த அசுரன் படத்தில் அந்த கருப்பன் இது பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்ததுங்க. செம்ம ஃபைட் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ இந்த பையன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. சூப்பராக பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் செம்ம ட்விஸ்டாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம வேற லெவல். 100% சூப்பர். அதுவும் சூப்பராக இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. வெற்றிமாறன் வேற லெவல் பண்ணியிருக்காரு. வேற லெவல். அது எப்பயுமே அந்த ஸ்டைல் கரெக்டாக இருக்கும். போல்டு தான் ஃபுல் போல்டு தான். பக்கா 100% பக்கா. நல்லா இருந்துச்சு. 1 டைம் பார்க்கலாம்ண்ணா. பார்ட் 1 அளவுக்கு இல்லை. அது ஃபுல்லாக என்கேஜ்மெண்ட்டாக போகும், கரெக்டாக இருக்கும். இது வந்து நிறைய இடத்துல தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. விஜய் சேதுபதி நிறைய கருத்து பேசிக்கிட்டே இருக்காரு. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக. ஐ மீன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகேங்க. பட் கருத்துங்கிற வந்து இப்போ ஒரு 5 இடத்துல சொல்லலாம். பட் ரொம்ப நிறைய இடத்துல கருத்தாக சொல்லிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் ஓவர் டோஸ் மாதிரி இருந்துச்சு.
அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் சூப்பருங்க. அவர் வந்து இப்போ புதுசாக இந்த ட்ரெண்டுக்கு போட்டிருக்காரு. நல்லபடியாக டூயட் சாங்லாம் நல்லாயிருக்கு. அவர் போர்ஷன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் தான் தான் வரும். நிறைய கன் ஷூட்ஸ் அது ரொம்ப போர் அடிக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கன் ஷூட் மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஒன் அளவுக்கு இல்லைங்கிறத என்னோட ஒப்பீனியன். அவங்க நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. ஒன் அளவுக்கு இல்லை. கண்டிப்பாக சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு ப்ரோ. எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க 2 பேரும். புரியல. ஆமாம், அவர் செம்மையாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் அதை இன்டர்வலுக்கு முன்னாடி தான் வரும் அவரோட சீன். சூப்பராக இருக்கு. அதெல்லாம் செம்மையாக இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் தெய்வங்க அவர். இல்லை, இந்த பாட்டில் அவருக்கான இது வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக்கில் வர்றதுனால அவருக்கான கான்ட்ரிபியூஷன் அவ்வளோவா கிடையாது. கிளைமேக்ஸில் வருவார். விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நல்லா இருக்கு ப்ரோ. அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து சூரிக்கு முக்கியத்துவம் தந்தாங்க. இது ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி தான். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, சான்ஸே இல்லை. மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன், ஸ்க்ரீன் டைம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அவர் படம் பார்த்தாலே தெரியும் இது வெற்றிமாறன் படம் தான் கண்டுபிடிச்சலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ரோ. சான்ஸே இல்லை ப்ரோ. இளையராஜா தான் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ, டீசெண்டாக இருந்தது. இங்கே நம்ம லேக் ஆகாமல் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபைட் சீன் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் சீன் வரும், செம்மையாக இருந்தது. அந்த ஃபைட் சீன் சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எந்த லேகுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் கூட லேகே இல்லை. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து அது எல்லாமே இது பண்ணுற மாதிரி சீன் வச்சுட்டாங்க. சூப்பராக பண்ணிடுறாங்க ப்ரோ. இல்லை நார்மலாக நம்ம இப்போ அரசியலை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஆனால் அதே வந்து எளிமையாக புரியுற மாதிரி சில சீன்லாம் வச்சுருக்காங்க. சூர்யா வந்து கேட்பார் இது மாதிரி கேள்வி, எங்களுக்கு புரியலையே சார் அப்படின்ட்டு. அவர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக கனெக்ட் பண்ணுறாங்க ப்ரோ. அது எதாவது சொல்ல ஃபஸ்ட்டே இது டிஸ்க்ளைமர் போட்டுறாங்களே, இது வெறும் கதை தான்ட்டு. படம் சூப்பர் சார். இல்லை சார், எல்லாம் நீங்கள் வந்து அதாவது சார் ஃபஸ்ட்டு பார்ட்னா இப்படி இருக்கும், செகண்ட் பார்ட்னா இப்படி இருக்கும். அந்த ஒரு துளி லேகு கூட கிடையாது சார். கரெக்டாக சீக்வன்ஸாக கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாமே சூப்பர் சார். வெற்றிமாறன் சார் அவரோட கரெக்டாக அவர் என்ன படம் எடுப்பாரோ, அவர் என்ன நினச்சி படம் எடுப்பாரோ அதை கரெக்டாக எடுத்திருக்காரு. எல்லாருக்கும் கரெக்டாக வந்து விழுந்துருக்குது. விஜய் சேதுபதி போர்ஷன் தான் சார் படம் ஃபுல்லாக. சூரிய இது கொஞ்சம் நேரம் விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறார். நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போகிறார். சூரிய அவரோட வேலையும் கரெக்டாக பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேட்டன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. சேட்டன் சார் அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துருக்காரு. ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு சார். கென்னு வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அண்டு சேட்டன் சார் நல்லா வந்து ஒரு போலீஸம் கலந்து ஒரு வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் சேட்டன் சாருக்கு நல்லா சூப்பர். கௌதம் மேனன் பெருசாக வரல சார். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். பழக்கம் போல் என்ன நடக்கும் அதை தான் எடுத்து வச்சுருக்காங்க. கரெக்டாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பெருசாக பேசியிருக்காரு சார். இதில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இந்த அரசியல் இதில் பேசியிருக்கிறது ஃபுல்லாமே கம்யூனிசம்னா என்னன்றதை அசால்ட்டாக எடுத்து வச்சு பேசியிருக்காரு. சூப்பராக எடுத்திருக்காரு. எடுக்கும் சார், கண்டிப்பாக எடுக்கும் சார். ஏன் தெரியுமா, இப்போ வர படத்தில் முக்காசி படத்தில் கம்யூனிசம் பற்றியே பேச மாட்டேறாங்க. ஆனால் இந்த படத்தில் ஜாஸ்தியாகவே பேசுகிறாங்க. கம்யூனிசம் ஜாஸ்தி. எனக்கு அதாவது நான் நினைப்பேன் என்னடா இதெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் நிறைய பேசியிருக்காங்களே, ஏன் படம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இது அவர் கரெக்டாக கம்யூனிசம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக படம் கொஞ்சம் ஒரு லவ் பர்சன் கண்டிப்பாக தேவை சார். அவர் சொல்கிறாரு, அதுலேயே ஒரு டைலாக் வச்சுருக்காங்க. அந்த டைலாக்லாம் கேட்கும்போது நல்லா கரெக்டாக இருக்குது. இதுக்கு இது இளையராஜா சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம எதுவும் பேச முடியாது. ஆனால் இளையராஜா சூப்பர், அவ்வளோதான். மேஸ்டர் அவர், அவ்வளோதான்.